தங்கத்தோட ரேட்டு ஒரே நாளில் வரலாறு காணாத 10,000 ரூபாய் அப்படிங்கிறது. தங்கத்தோட ரேட்டு வந்து இன்னும் ஒரு 3-4 இப்போ 2 லட்சம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 2 லட்சம். ஆமாம், 24 கேரட் எவ்வளவு? 1,85,000 வந்துருச்சு, நெருங்கிச்சு. ஆபரண தங்கம் 2 லட்சம் வந்துடும் இன்னொரு 3 மாதத்தில். 2 லட்சத்தை கிராஸ் பண்ணி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 2 தாண்டி போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படியே வளர்ந்து 5 லட்சம் வரைக்கும் போகும். 5 லட்சம் வரைக்கும் பவுனு. எத்தனை வருஷத்துக்குள்ள சார் நடக்கும்? அதே எத்தனை வருஷம்? 4-5 வருஷத்துக்குள்ளே கூட போகலாம். ஏதோ புதிய தங்கம் வந்து தயாரிக்க போகிறாங்க. புதிய தங்கம் அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அவங்களுக்கான தங்கம் தான். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு அலாய், சிறப்பு அலாய் கலந்து கோல்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பவுன் வந்து 20,000 25,000 தான் வரும். 10 கிராம் செயின் அப்படின்னா, அதாவது 1.5 பவுன் செயினுக்கு 2 கிராம் 3 கிராம் தங்கத்தை கலந்துருவாங்க. அந்த ரேட்டு அதை திருப்பி கொடுத்தீங்கனாலும் தங்கம் மாதிரியே அதை அடைய வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு மெட்டல் அலாய் இது பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, விரைவில் வரும். தங்க நகை கடைலாம் வச்சிருக்காங்கல்ல, இந்த ஏற்றம் இறக்கம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பா இல்லை லாபம் தானா? பெரிய அளவில் லாபம் அவங்களுக்கு, பெரிய அளவில் லாபம். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு தங்கம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த 3 மாதத்தில் அவரோட மார்க்கெட் ரேட் 20 கோடியாக மாறி. அவங்க வியாபாரமே பார்க்க வேணாம், அவரோட அசட்டோட வேல்யூ டபுள் டைமாக இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் மிகப்பெரிய கொளுத்த லாபம். 3 மாதத்துக்கு முன்னாடி கிராம் 9,000 ரூபா இருந்துச்சு, இப்போ 16,000 ரூபா. அப்போ என்ன ஆகுது? நீங்கள் 10 கோடி தான் இப்போ வச்சுருந்தீங்க, ஒவ்வொரு கடையிலையும் 5 கோடி 10 கோடி ஸ்டாக் வச்சுருந்தோம். இப்போ என்ன ஆகுது? 20 கோடியாக அது மாதிரி டபுள் மடங்காக இருக்கும். இப்போ அவங்க அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கடைக்கு 10 கோடினா 50 பிரான்ச் இருக்குது, என்னாச்சு? 500 கோடி அசட் ஆச்சு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. தங்கத்தோட ரேட்டு ஒரே நாளில் வரலாறு காணாத 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நானே என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே தான் போயிட்டுருக்கு தங்கத்தோட ரேட்டு? தங்கத்தோட ரேட்டு வந்து இன்னும் ஒரு 3-4 இப்போ 2 லட்சம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 2 லட்சம். ஆமாம், 24 கேரட் எவ்வளவு? 1,85,000. அப்பா, வந்துருச்சு, நெருங்கிச்சு. ஆபரண தங்கம் 2 லட்சம் வந்துடும் இன்னொரு 3 மாதத்தில். நீங்களே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலன்னு நீங்கள்ல. ஆமாம், நான் பார்த்தது இல்லைன்னு இப்போ பார்ப்பீங்க. 2 லட்சத்தை கிராஸ் பண்ணி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 2 தாண்டி போயிட்டுருக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது அப்படியே வளர்ந்து 5 லட்சம் வரைக்கும் போகும். 5 லட்சம் வரைக்குமா சார்? பவுனு. எத்தனை வருஷத்துக்குள்ள சார் நடக்கும்? அதே எத்தனை வருஷம்? 4-5 வருஷத்துக்குள்ளே கூட போகலாம். போகும். ஆனால் ஒரு நாளைக்கு 5 லட்சம் நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது 1.5 லட்சம் தான் இருந்துச்சு. நான் வந்து இது பண்ணேன். இப்போ பார்த்தா 5 லட்சம் வந்துச்சுன்ற மாதிரி. உமாபதி சார் அன்னைக்கே சொன்னார், நான் கேட்காம விட்டேன், வாங்காம விட்டுட்டேன் அப்படின்னு வைங்க. 5 லட்ச ரூபா வந்துடும். இல்லை, இப்போ நிறைய பேர் புலம்புறது அதுதான். இப்போ ஒரு நாளைக்கு 10,000 15,000 ஏறிட்டு இருந்தா இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னொன்று, இதுக்கு மாற்று வழியும் கிடையாது. தங்கம் வாங்கணும்னா வாங்கி தான் ஆகணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன தான் சார் வழி? வழினா, காசு இருந்தால் நீங்கள் வாங்கி போட வேண்டியதான். காசு இல்லைன்னா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். டிவியில் பிரேக்கிங் போடுவான், ஸ்க்ராலிங் போடுவான், இன்று தங்கத்தின் விலை எல்லாம் டெய்லி போய் நகைக்கடையில் காலையில் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரியும், பொம்பளைங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சு நேரம் நகைக்கடையில் போய் டெய்லி 10 கிராம் வாங்குற மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. போடுவாங்க டிக்கெட்டில். இன்று தங்க விலை நிலவரம் 3,000 உயர்ந்தது அப்படின்னே பெண்கள்லாம் எவனுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவன் மாத கடைசியில் பெட்ரோல் போட காசு இல்லாமல் இருக்காங்க. இதில் தங்க விலையை காலையில் பிரேக்கிங்காக போடுறாங்க. பெண்களும் பார்த்துட்டோம், ஐயோ வயலை என்னமோ டெய்லி 50 பவுன் வாங்குற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சுடுதண்ணி கொதிக்கிறது எடுத்து இல்லை மேலே கொட்டிக்கிறாதுன்ற மாதிரி தான் கதை. இல்லைன்னா சாம்பார் சுண்டுது பாரு, இப்போ அதை போய் பாரு, இதை போய் பார்த்துட்டுருக்கு. இது இருக்கிற காலையில் சாப்பாட்டுக்கு வெடி வச்சிடாதுன்ற மாதிரி இப்படி தான் போகும். இருந்தாலும் வந்து ஒரு ஆர்வம் தான், ஏறுதே தங்கம் ஏறுதே. இல்லை சார், ஆல்ரெடி நீங்களும் ஆர்வமாக கேட்குறீங்க. ஆமாம், ஆல்ரெடி லக்ஸுரி பொருளாக தான் பார்க்குறோம். தங்கம் போட்டிருந்தா லக்ஸுரி அப்படின்ற மாதிரி. பட் இது இப்படி ஏறிச்சுன்னா இது எங்கேயோ ராஜாக்கள் மட்டும் தான் அதை பண்ண முடியுன்ற மாதிரி போயிடாது. அது பெரிய விஷயமா இடாது. ஆமாம், அப்படி தான் ஆகும். மன்னர்கள், இளவரசிகள், ராணிகள் அப்படி போட்டால் தான் இதுன்ற மாதிரி ஆயிடும். ஓகே, இப்போ ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுறது? எதுக்காக நீங்கள் விலை? இப்போ பென்ஸுக்கார 60 லட்சம் போகுது. ஏழை எளிய மக்களுக்கு ஏறுனா என்ன? நீங்கள் அதை போய் பார்க்குறீங்க சார். அது நடுராட்டில் நீங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு போறீங்க? பென்ஸுக்காரு ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நகை போடாமல் இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு வந்துருச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன இப்போ 10 பவுன் செயினும் 5 பவுனில் ப்ரேஸ்லெட்டு 4 பவுனில் மோரமாக போடுறீங்க. டைம் போல் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணே உங்களை பார்க்குது அப்படின்னா உங்கள் முகத்தை தான் பார்க்கும். அந்த தாடி, ஹீடி, அந்த ஷர்ட்டு, அந்த லுக்கு,
அந்த ஸ்டைல் இதை தானே பார்க்குது. டக்குன்னு 10 பவுன் செயின் போட்டிருக்காரா அப்படின்னு நான் பார்க்குது. அப்படி கிடையாது, பழகிடுவாங்க, அப்படியே பழகிடுவாங்க. இல்லை சார், ஒரு சேமிப்புக்காக இப்போ நகை போடுறவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ 2 அவங்க பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களே வருதுன்னு வைங்களேன், ஒரு ஏன் பாரியா சூப்பராக இருக்காண்டி ஆள், ஆனால் நகையே இல்லையடி அப்படின்னு பார்க்குறது. இல்லைடி சட்டை என்ன உள்ளே போட்டிருப்பாண்டி 10 பவுனில் அப்படின்னு நான் பேசுவாங்க. ரைட்டு பையன் நல்லா இருக்கான், ரைட்டு வாங்கி லவ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாலியெலாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம தாலியை போட்டு இருப்பாங்க, புரியுதா? நீங்களாம் வீணாக போனவன் அந்த வேறு அவன் வேறுப்பா 20 பவுன் வாங்கி கொடுத்துருக்கான், பென்ஸ் கார் வச்சுருக்கா, நீ என்ன வச்சுருக்க, 2 வீலரில் சுற்றிக்கிட்டு இருக்க, கார் வச்சுருந்தீங்கன்னா இது என்ன காருன்னு வாங்கி. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கார் வச்சுருந்தா என்ன இது, நீ பிஎம்டபிள்யூ வாங்கினீங்கன்னா என்ன போர்ச்சி ஈர்ச்சி வாங்கினேன் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான், நீ என்னமோ பிஎம்டபிள்யூ வச்சுட்ட கதை வரும். இதுதான் இயற்கை. அதனால் நீங்கள் தங்கத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இல்லை சார், தமிழ்நாட்டில் அப்படிங்க சொல்லும்போது கலாச்சாரமாகவே நம்ம வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு நகை போடணுன்ற மாதிரி தான் இருக்குது. 10 பவுனாவது போடணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் கடைசியில் போகிற 1 கிராம்னாலும் போடணும் அப்படின்ட்டுறாங்க, அவ்வளோதான். அந்த ரேட்டு 1 கிராம் 1 லட்சம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 1 கிராமில் 2 தோடுனாலும் போட்டு விடுங்க. அது வருது, அதுவே 18,000 ஆயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு ஒரு 1/2 கிராமில் ஒரு மோதிரத்தை போட்டு விடுங்கன்னா போட்டு விட போகிறாங்க, அவ்வளோதான். அது வேல்யூ தானே, 2 லட்சம் ஆயிடுது இல்லை. ஓகே, 10 பவுனில் போட்டான்னா 10 கிராமில் போட்டான்னா எல்லாம் ஒன்று தானே, வேல்யூ ஒன்று தானே. அன்னைக்கு 10 பவுனே 4 லட்சம் இருந்துச்சு. ஆமாம், நீ 10 கிராம் 4 லட்சம் வருது, அமௌண்ட் ஒன்று தானே. அப்புறம் நடுத்தர மக்களுக்கு எதுக்கு எது பிரச்சனை? ஒரு பிரச்சனை. ஏழைகள் எதையும் போட போகிறது இல்லை, ஒரு தோடு வீடு குண்டு பண்ணி மூக்கத்தி வச்சுப்பேன். அதுக்கு மேலே போட்டான்னா தூங்கும்போது காதை எடுத்துகிட்டு போயிடுவான் புருஷனை. அதனால் அந்த மாதிரி சில குடும்பங்கள்லாம் இருக்கும். அவர்களெல்லாம் அந்த பெண்கள் விரும்ப மாட்டாங்க. எதுக்கு நம்ம உயிருக்கு நம்மளே ஆபத்தை ஏற்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு, நான் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது, புரியுதா? அதனால் அவங்க ஏற்கனவே பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் நல்லது தான், உயிருக்கு பாதுகாப்பு தான். நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க, ஏதோ புதிய தங்கம் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு. புதிய தங்கம் அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸுக்கு அவங்களுக்கான தங்கம் தான் அது. ஏன்னா இப்போயும் இருக்குது, கவரிங் இருக்குது. ஏன்னா கவரிங் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தங்கம் மாதிரியே இருக்குது, 10 பவுன் செயின் மாதிரியே இருக்குது, 5 பவுன் செயின் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது, முலாம்லாம் பூசிலாம் தராங்க, அருமையாக இருக்கும். ஆனால் அதோட வேல்யூ கொண்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா 200 தான் தருவான். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு அலாய், சிறப்பு அலாய் கலந்து கோல்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது பவுன் 20,000 25,000 தான் வரும். 10 கிராம் செயின் அப்படின்னா ஓகே 12 கிராம் செயின், அதாவது 1.5 பவுன் செயினுக்கு 2 கிராம் 3 கிராம் தங்கத்தை கலந்துருவாங்க. அப்போ எவ்வளோ வருது? ஒரு 60,000 ரூபா அந்த ரேட்டு. அதை திருப்பி கொடுத்தீங்கனாலும் தங்கம் மாதிரியே அதை அடகு வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு மெட்டல் அலாய் இது பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, விரைவில் வரப்போம். ஓகே. ஆனால் இப்போ உலக முதலீடு எல்லாமே தங்கத்துக்குள்ளே போகுது இல்லையா? அப்படின்னும் போது இப்போ நமக்கு எல்லாமே இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே தங்கத்துக்குள்ளே தான் இதாகுது. அப்போ இது எந்த லெவலுக்கு போகும் இந்த பிரச்சனை? நீங்கள் சொல்வது டெம்பரரி சொல்யூஷனாக இருந்தாலுமே இது பார்க்கும்போது தங்கன்றதுக்கு விஷயம் எங்கே போய் நிற்க போகுது? அது தங்கம் ஏறி அது ட்ரேடிங்க்கு மட்டும் அது போயிடும். பணக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு அதுக்கு இப்போ இருக்க தங்கம் அதுக்கு போயிடும். அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும், வைரம் மாதிரி. இப்போ புதிதாக அறிமுகப்படுத்த போகிற கண்டுபிடிக்க போகிற தங்கம் தான் நம்ம அதுவும் கோல்டு மாதிரியே இருக்கும், அதுக்கும் வேல்யூ இருக்கும், நீ அடகு வைக்கலாம், பேங்க்கில் அடகு வைக்கலான்ற மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஒரு லா இது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விரைவில். ஓகே. இப்போ பாண்டு போடுறாங்க, டிஜி கோல்டெலாம் தங்கம் நம்ம அதிகமாக போடுறோம். அதுக்கான தங்கம் இருக்கா இப்போ உலகத்தில்? இல்லை, அது பேர் தான், அது ரிச்சுவல், அது பாண்டு தான், அது ஃபுல்லாக பாண்டு தான். அது அந்த பாண்டு தங்கம் எப்படி கொடுக்க முடியும்? தங்கம் கொடுக்க முடியாது, பாண்டாக வச்சுக்கிற வேண்டிதான். புரியுது உங்களுக்கு? இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி சக்கரை நீ பேப்பர் எழுதி நக்க வேண்டியதான்றக்காக தான் அது. இது ரிச்சுவல் கோல்டெல்லாம் எப்போ காணாமல் போவான், அந்த கம்பெனி எப்போ மூடிட்டு போயிடுவான், எவன் எங்கே இருக்கான், யாருக்கு நம்ம காசு அனுப்புகிறோன்னு கூட தெரியாது. இல்லை, இப்போ ஆல்ரெடி இப்போது நிறைய பாண்டு போட்டவங்க இந்த கிரைமில் போய் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுங்க போட்டிங்க, சரி நம்பர் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு கூப்பிட்றோன்றாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு உலகம். எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, இப்படி தான். ஓகே. இல்லை சார், 7 வருஷம் 8 வருஷம் பாண்டெலாம் போடுறாங்கல்ல, கவர்மெண்ட் சைட்லேயுமே நிறைய இருக்குது கோல்டு பாண்டெலாம். இப்போ அவங்க தங்கத்தை கொடுக்கணும், இப்போ தங்கம் ரிட்டர்ன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கான தங்கம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாண்டாக கொடுத்துருவாங்க, திரும்ப பாண்டாகவே கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த பாண்டை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னுவாங்க. அப்போ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிடுவார், கடையில் போய் வாங்கிக்கங்கன்றுவாங்க. சரி, ஒரு டவுட்டு தான். அந்த தங்க நகை கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இந்த ஏற்றம் இறக்கம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பா இல்லை லாபம் தானா? பெரிய அளவில் லாபம் அவங்களுக்கு, பெரிய அளவில் லாபம். இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு தங்கம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த 3 மாதத்தில் அதோட மார்க்கெட் ரேட் 20 கோடியாக மாறிடும். அவங்க வியாபாரமே பார்க்க வேணாம், அவரோட அசட்டோட வேல்யூ டபுள் டைமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவரெல்லாம் மிகப்பெரிய கொளுத்த லாபம். 3 மாதத்துக்கு முன்னாடி கிராம் 9,000 ரூபா இருந்துச்சு, 8,000 ரூபா இருந்துச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி 8,000 ரூபா 7,500 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 16,000 ரூபா
அப்போ என்ன ஆகுது, நீங்கள் 10 கோடிக்கு தான் நான் இப்போ வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் 5 கோடி 10 கோடி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, 20 கோடியாக அது மாறிடும், டபுள் மடங்காக இருக்கும். இப்போ அவங்க அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 10 இப்போ ஜோசாலுக்கா அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது. கடைக்கு 10 கோடினா 50 பிரான்ச் இருக்குது, என்னாச்சு 500 கோடி அசால்ட்டாக அடிச்சிடுவாங்க. ஓகே, இதில் செய்கூலி சேதாரம் அது இதுன்னு அதில் ஏற்கனவே அது செய்கூலி சேதாரன்றது அது ஒரு ஆதாரமாக வச்சுருக்காங்க சம்பாதிக்கிறது, அது தனி, அது ஒரு 30% அடிச்சிடுவாங்க. அது போக இப்போ 100% 100% அடிச்சிட்டாங்கல்ல, இப்போ அடிச்சிட்டாங்கல்ல. அது போக இதை வச்சு விற்பாங்க, இன்னும் ஏற ஏற லாபம் தானே. இப்போ இதனால் வேறு என்ன விலைவாசி தான் ஏறுமா சார்? மற்ற விஷயங்கள் எதுவும் மாறுமா? தங்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பெரிய அளவில், இருந்தாலும் தங்கம் இனி நீங்கள் வாங்க முடியாது. இல்லை, இப்போ தங்கத்துக்கு மேலே தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து வெள்ளி வருது. இந்த பிளாட்டினம் டைமண்ட் பற்றி யாருமே பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. ஏற்கனவே அதுக்கெல்லாம் உலக அளவில் ஒரு மார்க்கெட் இல்லை, அதை உருவாக்கி வச்சுருக்காங்க பிளாட்டினத்துக்கு. இப்போ நான் சொல்கிற புது கோல்டு வருது இல்லை, இது பிளாட்டினம் மாதிரி தான். பிளாட்டினத்துக்கு எப்படி ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி இல்லாத பிளாட்டினத்தை கொண்டு வந்து, அது இப்போ சில்வர் பாத்திரம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. பாத்திரத்தை வளைச்சி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அதில் சில அலாய் என்னென்னா கொஞ்சம் மின்னும் லைட்டாக, சில்வர் மாதிரி கலர் இல்லாமல் அது கொஞ்சம் அலாய் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை விற்கலையே அந்த ரேட்டுக்கு. அதே மாதிரி தான் இந்த புது தங்கம் வந்தோடனே அதுக்கு பில்டப்பு, போஸ்ட்ரு, ஈஸ்ட்டு, மாடலு அது இதெல்லாம் வச்சு அதில் ஒரு வைரத்தை வச்சு விட்டாங்கன்னா பிளாட்டினம் வேறு ரேஞ்சில் இருக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு பெருமையாக காட்டிப்பாங்க, காட்டி மார்க்கெட் பண்ணுறது தான். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வைரமோ பிளாட்டினமோ வராது. ஐ மீன் இப்போ தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு வர முடியாது. அது இல்லை, வைரம்ன்றது வேறு. வைரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதாக கொண்டு வர முடியாது. கேரட் ஜாஸ்தி, அளவில் சின்னதாக இருக்கும். அது பல தங்கம் மாதிரி பளபளன்னு பார்த்த உடனே மின்ற மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ திருடங்களுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் அது கஷ்டமாகி போயிடும். புரியுதா அவனுக்கு? இப்போ வைரத்தோடு இப்போ அமெரிக்கன் டைமண்டும் மின்னும். அவன் பாட்டுக்கு அறுத்துட்டு போயிடுவான். சேட்டு கடையில் கொடுத்தா தூக்கிட்டு போ மதர் சொத்து அப்படின்னு சொல்லி தள்ளி துரத்தி விட்டோம். சைத்தான் போ, ஏதோ கீழே கிடந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்போ அவனுக்கு வேல்யூ தெரியாது, இவனுக்கு வேல்யூ தெரியாது. ஆனால் அதே டைமண்ட் வந்து 5 லட்சத்துக்கும் போகும். சின்னதாக இருக்கும், 1 கேரட் 2 கேரட்டு 3 கேரட்னு அதை கணக்கு சொல்லுவாங்க. அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பார்த்து இந்த திருடனுக்கும் கஷ்டம், அது செயினாக இருக்கிறவனுக்கும் கஷ்டம். அவன் அத்துட்டு போய் சேட்டு கடையில் போய் கொடுத்து சேட்டுக்கும் கஷ்டம், அது அவனும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் கொண்டு போய் டைமண்ட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு இப்போ எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். ரொட்டேஷன் எல்லாம் பிளாக் ஆயிரும். அதனால டைமண்ட்லாம் ஓடுறது. திருடுறதுக்கும் வாங்கி வைக்கிறதுக்கும் கோல்டு தான் எல்லாமே. ஆமாம், எல்லாத்துக்கும் சேட்டுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக அவன் உரைச்சி பார்த்தவொடனே இது இந்த மெட்டல்னு கண்டுபிடிக்கும். பிளாட்டினத்தை உரைச்சினிங்கனாலும் கல் தேஞ்சு போயிடும். மோதிரம் அப்படி தான் இருக்கும், கல் தேஞ்சிடும். அந்த மாதிரிலாம் பல சட்ட சிக்கல்லாம் இருக்கும். அதனால் இந்த அதுக்காக தான் புது கோல்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் அடைய வைக்கலாம். பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு மிஷின் வந்துடும். அந்த மிஷினில் அதை போட்டிங்கன்னா எவ்வளோ % கோல்டு இருக்குன்னு காட்டிடும். அதுக்கு தகுந்த காசும் உங்களுக்கு. நிறைவாக இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புது தங்கம்னு வருது இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணலாமா? இல்லை இப்போதைக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இன்டர்நேஷ்னல் அக்ரெடேஷன் வேணும். பண்ணால் தான் அது வந்து இந்த நான் சொல்கிற கணக்குக்கெல்லாம் ஒரு அடகு வைக்கிற மாதிரியே பேங்க்கில் வைக்கிற மாதிரிலாம் வரணும், அங்கீகரிக்கணும். அதுக்காக தான் அதை வெயிட்டிங். கண்டுபிடிச்சிட்டாங்க, வரணும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய அளவில் இறங்காது. இனிமேல் இறங்குதுன்னா கூட திருப்பி ஏறிடும், உங்களுக்கு நஷ்டமாகாது அப்படின்றது தான் ஒரு கணக்காக இருக்குது. இப்போதைக்கு தங்கம் இறங்க வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கம்மி. வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கம்மி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி, வணக்கம்.